வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி திண்ணையில் நாம் சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துருக்கிறது கிட்னி பீன்ஸ். இதை தமிழில் பவழ மொச்சைன்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் ராஜ்மான்னு சொல்கிறாங்க. அந்த ராஜ்மாவை தேங்காய் பால் சேர்த்து நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த செய்முறைக்கு நான் எடுத்துருக்கிறது 1/2 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன். நிறைய சத்துக்கள் இருக்கிற அந்த ராஜ்மாவை நிறைய நேரம் ஊற வைக்க வேண்டி வரும். நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது ராத்திரி நம்ம ஊற வச்சுட்டு பகலில் நம்ம சமைக்கலாம். குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வச்சு நல்லா மிருதுவாக வேகிற அளவுக்கு வேக வச்சு சாப்பிட்டோன்னா இந்த ராஜ்மா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம செய்முறைக்குள்ளே போகலாம். இந்த செய்முறைக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் நாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிக்கிற பொருட்கள் வறுபட்ட உடனே அது கூட நாம் நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கறிக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வத்தல் தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு நாம் அதுக்கப்புறம் அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்குனதை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நாம் நறுக்குன 2 உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்க போகிறோம். நான் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்குகள் வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ஊற வச்சு தயாராக வச்சுருக்கிற ராஜ்மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு, ராஜ்மா எல்லாமே வேகணும். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கூடுதல் சுவைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி அல்லது வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3லேருந்து 5 விசில், அல்லது ராஜ்மா சாஃப்டாக வேகிறதுக்கு உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் தேவைப்படுமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ராஜ்மாவை சரியாக வேக வைக்காமல் சாப்பிட்டா அது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. இப்போ குக்கரை திறந்தாச்சு. ராஜ்மா எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மிருதுவாக வெந்துருச்சு. இப்போ நாம் கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு பரிமாறினோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல செய்முறையோடு சந்திப்போம். நன்றி.